நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புதிய தகவலை, பயனுள்ள தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஜூலை மாதம், இப்போ செப்டம்பர். ஜூலை மாதம் நான் நர்சரி விசிட் போயிருந்தப்போ அங்கே நர்சரி நடத்திட்டுருக்க அந்த அண்ணா கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்டேன். எப்படி உங்கள் செடிகள் மட்டும் இவ்வளோ செழுமையாகவும் வனப்போடையும் வளத்தோடையும் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் நம்ம ரகசியம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க சொன்ன பதில் தான் இன்றைக்கான அந்த பதிவு. இவங்க இந்த கரைசில் A to Z எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்துவாங்களாம். செடி வீக்காக இருந்தால் கொடுப்பாங்களாம், சீடுக்கு கொடுப்பாங்களாம், இலைகளுக்கு கொடுப்பாங்களாம், மண்ணுக்கு கொடுப்பாங்களாம். எது எப்படி செயல்படுது, அது என்ன கரைசல் அப்படின்னு தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் ஜூலை மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வீட்டில் முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஒரு நல்ல மாற்றம் என்னோட செடிகள்கிட்ட தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் உங்களோட இந்த தகவலை பகிர்ந்துக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. என்னோடய மாடித்தோட்டத்தில் சில பல மாற்றங்கள் செஞ்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு நம்ம வர்ற பதிவுகளில் பார்க்கலாம். நர்சரி அண்ணா பரிந்துரை செஞ்ச கரைசல் இது தான். ஏதோ வேதிப்பொருள் இல்லை அமிலம் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம சாதாரண தண்ணியிலேயே ஆக்சிஜன் ஒரு பங்கு கூட இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் மருந்தகங்களில் கிடைக்கும், உங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். இது 3%, 6%, அப்புறம் 35% கிடைக்கும். அதாவது 3%, 6%, அதுக்கப்புறம் 35% அந்த லெவலில் கிடைக்கும். 3%, 6% உங்களுக்கு மருந்தகங்கள்லேயே கிடைச்சிடும். இந்த 35% லேபில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்ம அவைலபிளாக இருக்கிற அந்த 6%யோ இல்லை 3%யோ நம்ம வாங்கிக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதாவது H2O2. நம்ம சாதாரண தண்ணி பார்த்திங்கன்னா H2O, அதோட ஆக்சிஜன் ஒரு பங்கு கூடிருச்சு, H2O2, அவ்வளோதான் இது. ஸோ நீங்கள் ஏதோ அமிலம் அப்படின்னு நினச்சிட்டு பயப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் 6% இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100 ml 2 லிட்டர் தண்ணிக்கு 100 ml 6% இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் 1 லிட்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி, இப்போ 3%னால் அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி நீங்கள் அனுமானித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6% இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை 2 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சாயில், எல்லா சாயில்லையுமே ஊற்றலாம். இதில் நம்ம சாயிலுக்கு கொடுத்துட்டு வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயிலில் இருக்க ஃபங்கஸ்ஸு இதெல்லாம் போயிடும். இதனால் மண்புழுக்கள்லாம் போகுமா அப்படின்னா நிச்சயம் மண்புழுக்களுக்கெலாம் ஒன்றும் ஆகாது. இந்த சின்ன சின்ன ஃபங்கஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபங்கஸை இது கொல்லும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ நிறையா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு சாயிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இதை கொடுத்துட்டு வாங்க. செடி எப்போல்லாம் டல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை ஃபங்கஸ் அட்டாக் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போது நம்ம இந்த கரைசலை கொடுத்துட்டு வரலாம். இதை வேறு எதுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சாயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் வின்டர் கார்டனுக்காக. இப்போ நான் இந்த கொக்கோபீட்டை இந்த தண்ணியில் முக்கி வைக்க போகிறேன். இதுக்காக நான் அதே ஒரு வாளிக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 300 ml நான் அந்த வாளி தண்ணியில் ஊற்றிருக்கேன். 2 வாளி தண்ணியிலையுமே 300 ml நான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றிருக்கேன். இதில் நம்ம கொக்கோபீட்டை முக்கி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்போயுமே தண்ணியை வடிகட்டி நம்ம கொக்கோபீட்டை எடுப்போம், நல்லா வாஷ் பண்ணி எடுப்போம். இப்படி பண்ணும்போது ஃபங்கஸ் அட்டாக் இந்த கொக்கோபீட்னால் வராமல் இருக்கும். நம்ம இதுக்காக ஃபங்கிசைடு போய் நம்ம வாங்கி போட வேண்டாம். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை இந்த கொக்கோபீட்டில் இருக்கிற ஃபங்கஸையும் எடுத்துரும். ஸோ நீங்கள் இந்த தண்ணியிலையே போட்டுக்கோங்க. அதே விகிதம் தான், நம்ம முதல் பார்த்தா அதே விகிதம் தான் நீங்கள் அந்த கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பிளான்ட் நம்ம ரீபாட் பண்ணுறோம், அந்த பிளான்ட்டில் ஃபங்கஸ் அட்டாக் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இல்லை அதில் எனர்ஜியே இல்லாமல் நம்மலாம் ஒரு சத்துலாம் போட்டோம்னா குளுக்கோஸ் ஏற்றுவோம்ல, அது மாதிரி அந்த செடி ரொம்ப சத்து இல்லாமல் இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னா இதே கரைசல்லையே அந்த செடியை நீங்கள் நல்ல மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வேரை இந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்படியே ஒரு 12 hours அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீபாட் பண்ணிங்க அப்படின்னா செடி ரொம்ப செழுமையாக வளரும். இந்த நர்சரிக்காரவங்க எல்லா செடிகளையுமே இதே மாதிரி தான் பண்ணுவாங்களாம். இது நம்ம
ஒரு நேர்த்தி பண்ணுறாங்க. நம்ம செடியை வந்து நேர்த்தி பண்ணுறாங்க. இப்படி வைக்கும் போது அந்த செடிக்கு ஒரு லாங் லைஃப்பும் இருக்கும். எந்த பூச்சி தொல்லை, அந்த ஃபங்கஸ் அட்டாக் வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் விதை நேர்த்தி பண்ணுறதுக்கும் எந்த விதையாக இருந்தாலும் சரி, நான் இன்றைக்கி தனியா போடுறேன், அதாவது கொத்தமல்லி விதைகள் வந்து விதைக்கிறேன். அந்த கொத்தமல்லி விதைகளை நம்ம போடலாம். எந்த விதையாக இருந்தாலும் சரி, பூக்கள் விதை, காய்கறிகளோட விதை, எந்த விதையாக இருந்தாலும் அந்த கரைசல் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே கரைசல்லே நம்ம இந்த மாதிரி முக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எல்லா விதையும் முளைத்து வரும். அப்படியே முளைச்சி வர்ற செடிகளும் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி தான் நான் எல்லா விதைகளையுமே போட்டேன். இந்த ஆடிக்கு வந்து நான் போட்ட விதைகள் எல்லாமே இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடில் போட்டு தான் வச்சேன். பட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோலியேஜ், அதாவது இலைகள் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பூச்சி தாக்குதல் ஏதாவது இருந்தால் கூட சரியாயிடும். அதாவது இந்த அப்ஹீட்ஸ்க்கு இது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அப்புறம் வந்து இந்த வெள்ளைப்பூச்சி எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ரே வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும், இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் ஸ்ப்ரே. அது மாதிரி இந்த ரோஜா செடியுமே கூட உங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காம்பு வந்து கருப்பாகுது அப்படின்னா அந்த ரோஜா செடியை சாயிலேருந்து எடுத்து அந்த தண்ணியில் வந்து ஒரு 24 hours நம்ம இந்த கரைசலில் ஊற வச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரீபாட் பண்ணோம் அப்படின்னாலும் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக தெரியும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி நமக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டும் வந்து இது கொடுக்கும். செடிகளுக்கு ஒரு லெவல் ஆக்சிஜனை வந்து நிறைய கொடுக்குறது அப்படிங்கிறதுனால செடிகள் நல்லா ஒரு புத்துயிர் பெற்று ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.